நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி ராஜா. நீர் பெருகவும், நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களை திடப்படுத்தி வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸோ நம்ம பாட போற பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல வந்து நிறைய பாடுகள் உண்டு அப்படின்னு. ஆனா அவர் இன்னொரு இதுவும் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சூழ்நிலையிலையும் அவரோட கிருபை வந்து நம்ம விட்டு விலகவே போறது கிடையாது அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, அவரோட கிருபை வந்து நம்மளை எப்பொழுதுமே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் வந்து துவண்டு போயிடக்கூடாது. ஆம், இந்த அதாவது இப்போ ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோலாம் வந்து அந்த ஃபயருக்குள்ளார போகும்பொழுது அவங்களுக்கும் வந்து பயம் இருந்திருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும் எல்லாம். ஆனா அது நடுவுல போகும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கூட இருந்து நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உணர முடிஞ்சுச்சு. அதை வேற யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஒருவேளை நம்ம லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போறோம்னா, அப்பதான் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம கூட கைய புடிச்சு நடக்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு இன்னும் நல்லா வந்து தெளிவா தெரியும். ஸோ அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ வி ஷுட் ஃபீல் ஹாப்பி அண்ட் பிளெஸ் தட் காட் ஹிம்செல்ஃப் இஸ் வித் அஸ் அண்ட் ஹி இஸ் ஹோல்டிங் our hands and he is leading us out of it. அப்ப வெளிய வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் அவரோட கிருபை எவ்வளோ பெரியது, எவ்வளோ தாங்கி இருக்கு அப்படிங்கிறது. அந்த சங்கீதம் 119ல 92 வேர்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அதுதான் நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ when we go through hard time of or suffering, அவரோட வார்த்தை இல்லைன்னா நம்மளால வந்து வாழ்ந்திருக்க கூட முடியாது. ஸோ அதெல்லாம் எண்ணி பார்த்து இந்த பாடலை பாடுவோம். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன், இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில்
என்னை காத்த நல் தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்த நல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. நம்ம அடுத்து பாட போற பாடல் வந்து சங்கீதம் 91 அத பத்தின ஒரு பாடல். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பிலை பாருவேன், நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் நிலை பாருவேன். கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பிலை பாருவேன். கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பிலை பாருவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தேவிட்டாமல் என்னை நேசிக்கும் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை
ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா, எங்களோட பிரேஸ் அண்ட் வொர்ஷிப்ல ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக, எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இக்கட்டான பாதைகள்ல ஆண்டவரே நாங்கள் நடந்து போனாலும் ஆண்டவரே அதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பு அப்பா எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் லவ் எவ்வளவு பெருசுன்னு ஆண்டவரே அப்பா, எங்களால தெளிவா புரிந்து கொள்ள முடியுது ஆண்டவரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள ஆண்டவரே அப்பா சிறகின் மறைவில் ஆண்டவரே வச்சுக்கோங்க ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா தீங்குல இருந்தும், இக்கட்டுல இருந்தும், ஆண்டவரே பொல்லாப்புல இருந்தும் எங்கள பாதுகாக்கும் நல்ல தேவனே அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த பைபிள் ஸ்டடிய உங்க கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு ஆண்டவரே. அப்பா, நாங்க ஆண்டவரே இன்னைக்கு படிக்க போற ஆண்டவரே அந்த சத்தியம் எங்க இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரே பதியும்படி உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, அதுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்க மன கண்களை திறந்து சத்தியத்திற்குள்ளார ஆண்டவரே எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே, அந்த சத்தியம் எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக்க ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அதுக்கு ஆண்டவரே 60 100 பலன் கொடுக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக இயேசு சுவாமி. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ லாவண்யா ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரை. லியூக் சாப்டர் 10 verse 38 to 42. நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, தேவையானது ஒன்றே. ஒன்லி ஒன் திங் இஸ் நெசசரி. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே, அது உன்னை விட்டு எடுபடாத ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு நல்ல பங்கை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம். வாழும் பொழுது பல தேவைகளோடு வாழ்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய், ஏமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பாப்பா சொல்லும், எனக்கு ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க அங்கிள், பிங்க் கலர்ல அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் பெருசான ஒரு பையன்கிட்ட போய், தம்பி உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அங்கிள், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் வாலிப வயசு பிள்ளைங்கள்ட்ட போய், அப்பா உனக்கு என்னையா வேணும்? எங்களுக்கு எக்ஸாமே இருக்க வேணாம் அங்கிள், அப்படி ஏதாவது ஒரு காலேஜ் பள்ளிக்கூடம் இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். சும்மா அடிக்கடி எக்ஸாம் வச்சு டார்ச்சர் பண்றாங்க. அவனுக்கு ஒரு தேவை. இன்னும் கொஞ்சம் குரோனப் ஆளை போய் கேட்டா, உனக்கு என்ன தம்பி தேவை? சரியான ஒரு, எங்க வீட்டுல எனக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு அலையன்ஸ் எனக்கு அமையணும். அடுத்து இன்னும் போனா எனக்கு குழந்தை பிறக்கணும். அடுத்து குழந்தைக்கு திருமணம் ஆகணும். அடுத்து அவங்களுக்கு பேர பிள்ளை பிறக்கணும். இப்படி தேவைகள் போய்கொண்டே இருக்கிறது. வயதாக என் சரீரத்துல சுகம் வேணும். தேவைகள் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல யாரும் இல்லை. ரைட். வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு சில சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம இந்த நாள் தியானத்துக்குள்ள போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இந்த நாள் பார்க்கிற எல்லா வார்த்தைகளுமே
நமக்கு தெரிந்த வார்த்தைகள், தெரிந்த வசனங்கள். நீங்க கவனிங்க. 6வது அதிகாரம் மேத்யூ சாப்டர் 6 verse 8 says, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? என் தேவைகளை அறிந்த ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த இடத்துல வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நன்மையானவைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையிலே அதாவது கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, கொடுக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிறது எல்லாமே என் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சோ நான் ஆண்டவரிடம் எதை கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு அதை தரமாட்டார். நான் ஆண்டவரிடம் கேட்பதே அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பார். உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்படின்னா எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரா? ஆண்டவரே, நாளைக்கு காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறப்ப என் வீட்டு வாசல்ல ஒரு 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள கருப்பு கலர்ல ஒரு ஆடியை நிறுத்துங்கன்னா அத்தனை ஆடியை நிறுத்துவாரா? ஒரு மூடியும் தர மாட்டார். அப்ப அதற்கு இணையான வேறொரு வசனம் என்ன? 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். இப்ப என்ன பிரதர், வசனம் என்ன சொல்ல வருது? என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். எதை கேட்டாலும் கர்த்தர் தரமாட்டார். அதற்கு இணையான வேறொரு வசனம் இருக்கிறது, நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதுதான் தேவன் எனக்கு தருவார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு இன்னென்ன தேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். உன் தேவைகள்லாம் நான் சந்திக்கிறேன். எனக்கு இது வேணும்னு சொல்றேன், ஜெபிக்கிறேன், நான் அதை தர்றேன். கிருபை வேணும்னு கேட்கிறேன், நான் கிருபையை உனக்கு தர்றேன். இறக்க வேணும்னு சொல்லி கேட்கிறேன், நான் இறக்கத்தை உனக்கு தர்றேன். இன்னும் உன் தேவைகள்லாம் என்கிட்ட சொல்றேன், அந்த தேவைகளை சந்திக்கிறேன். ஊழிய பாதைகள்ல உன் கூட இருந்து உன்னை நடத்துறேன், உன்னை எல்லாம் மாத்திட்டேன். ஆனா உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு தேவை உண்டு, அதை நீ என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, எப்பா எல்லாம் ரைட், ஓகே, ஆனா உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு தேவை இருக்கு. தேவையானது ஒன்றே. என்ன தேவை? அது ஒன்லி ஒன் திங் இஸ் நெசசரி. அந்த தேவையானதை குறிச்சு கர்த்தர் 2 காரியம் சொல்றாரு. அதை உன்னை விட்டு எடுவிடாதது. அப்படின்னா இட் வில் நாட் பி டேக்கன் அவே. அதை என்னை விட்டு யாருமே புடுங்க முடியாது. அப்படி ஒண்ணு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, அது உன்னுடைய வாழ்க்கையிலே அது நல்ல பங்கா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இட் இஸ் a good portion. என்ன அது? கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவையானது ஒன்றே. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு உண்டு, அந்த குறைவை நிவர்த்தி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன குறைவு என்பதை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். முதல் காரியம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனம். லூக் சாப்டர் 10 verse 39. அதுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எதை கேட்டுக்கொண்டிருந்தாள்? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எதை கேட்டுக்கொண்டிருந்தாள்? மீண்டும் சொல்லுகிறேன், வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். சோ நாம் தியானிக்க இருக்கிறதான முதல் காரியம், வசனம் என்னும் நல்ல பங்கு. எது நல்ல பங்கு? முதல்ல வசனம் என்னும் நல்ல பங்கு. வேர்ட் ஆஃப் காட் இஸ் a good portion. நல்லா கவனிக்கணும். செய்தியின் தலைப்பை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். தேவையானது ஒன்றே. ஒன்லி ஒன் திங் இஸ் நெசசரி. நம்ம தியானிக்க இருக்கிறதான 3 காரியத்துல முதல் காரியம் என்னது? வசனம் என்னும் நல்ல பங்கு. ஏன்? அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நல்லா கவனிக்கணும். பாதத்தருகே உட்கார்ந்து அப்படிங்கறத நான் இப்படி விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாம் ஜெபிப்பது கர்த்தரின் பாதத்தருகே அமர்வதற்கு சமம். நான் வேதத்தை படிப்பது கர்த்தரின் பாதத்தருகே அமர்வதற்கு சமம். அவருடைய சித்தத்தின்படி, வேதத்தில் உள்ள வார்த்தைகளின்படி வாழ்வது அவருடைய பாதத்தின் அருகே அமர்வதற்கு சமம். உதாரணமாக பார்க்கும் பொழுது மிக 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 முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இன்னைக்கு காலையில ஊழியத்துல இதான் சொன்னேன், அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம்.
எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம். ஆதியில அந்த வார்த்தை தேவன்ட்டு இருந்துச்சு, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அதாவது அந்த ஜெபம் முக்கியமா வார்த்தை முக்கியமா பிரதர்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? சிலர் சொல்றாங்க ஜெபிக்கணும்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க ஜெபத்தை விட வேதம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஜெபம் முக்கியமா வேதம் முக்கியமா? என்ன சொல்ல வரீங்க? கர்த்தர் சொல்றாரு தேவையானது ஒன்றே, ரைட்? அது என்னன்னு பாக்குறோம். முதல் காரியம் வார்த்தை, வசனம்னு சொல்லி பாக்குறோம். வசனம் என்னும் நல்ல பங்கு, வேர்ட் ஆஃப் காட் இஸ் a குட் போர்ஷன். அப்படிங்கிறப்ப ஆரம்ப நாட்களிலே என்னுடைய ஜெபம், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வசனம் தெரியாது, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆனால் 2ஆம் கட்ட நிலைமைக்கு நான் செல்லும் பொழுது, நான் வளர வளர, நான் பூரண புருஷனாகும் பொழுது, நான் என்னுடைய என்னெல்லாம் கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். என்னுடைய ஜெபம் வேதத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டியது அவசியம். அப்ப வேதத்தின் அடிப்படையில நான் ஜெபித்தால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. வேதத்தின் அடிப்படையிலே என்னுடைய ஜெபம் இல்லை என்றால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராது, அந்த ஜெபம் கேட்கப்படாது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சோ வார்த்தை என்னும் நல்ல பங்கு, என்னுடைய வார்த்தையின் அடிப்படையிலே என்னுடைய ஜெபம் அமைய வேண்டும். தேவையானது ஒன்றே. சோ முதல் தேவை என்ன நம்ம தியானிக்கிறோம்? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. வேர்ட் ஆஃப் காட் இஸ் a குட் போர்ஷன். அநேகருக்கு இந்த வார்த்தை தெரியாது, இந்த வார்த்தையை குறிச்ச அறிவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல காங்கிரிகேஷன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கங்க ஆர்சி, இந்த பக்கம் எடுத்துக்கங்க பென்டிகாஸ்ட், இந்த பக்கம் எடுத்துக்கங்க சிஎஸ்ஐ, அந்த பக்கம் எடுத்துக்கங்க ஒன்லி ஜீசஸ், அந்த பக்கம் எடுத்துக்கங்க ஜெகோவா விட்னஸ், அந்த பக்கம் எடுத்துக்கங்க அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவரே இல்லைங்கிறாங்க. பல டிவிஷன்ஸ் இருக்கு. ஏன்? ஒரே பைபிள் தானே, ஒரே பைபிள்னா ஒரே நம்பிக்கை தானே இருக்கணும். ஆனா இல்லையே. ஏன்? இந்த வார்த்தையை குறித்த அறிவு இல்லை. 2வது காரியம், இந்த வார்த்தையை குறிச்ச அறிவு இருந்தாலும் நான் என்னுடைய இருக்கிற சபையை விட்டு வரமாட்டேன், நான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நான் ஆண்டவரை தேவிப்பேன் அப்படின்னு சொல்றதான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். என்னுடைய ஊழியம் வசனத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். என்னுடைய வேலை இந்த வசனத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்தை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன் ஆண்டவரே? இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் அழகான ஒரு வசனம் இருக்கு, எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீ நடக்கும் பொழுது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் பொழுது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் பொழுது அது உன்னுடைய சம்பாஷிக்கும். எது? தேவனுடைய வார்த்தை. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த வார்த்தையை வெள்ளியை போல நாடணுமா, புதையலை போல தேடணுமா? எப்படி தேடணுமா? வெள்ளியை போல நாடணும், புதையலை போல தேடணும். நான் என்னுடைய வாழ்க்கையில செய்கிறதான காரியத்தை உங்கள் முன் வைத்து போக விரும்புகிறேன். என்ன செய்வேன்னா, ஒரு வார்த்தையை படிக்கிறேன், அந்த வார்த்தை என்னை தொடுதுன்னா அந்த வார்த்தையை ஹைலைட்டரை வச்சு அண்டர்லைன் பண்ணி அதை நான் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வேன். ஆபத்துல இருக்கும் பொழுது, பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது அந்த வார்த்தை என்னை தேற்றும். நான் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது அந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் என்னோடு இடைபடுவார். அந்த வார்த்தை எனக்கு மாத்திரம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். வசனமே தெரியாம ஒரு பாஸ்டரா இருக்க முடியாது, வசனமே தெரியாம போதகரா இருக்க முடியாது. ராகமே இல்லாம ஒரு ஆள் போய் சபையில ஒரு பாட்டு நடத்த முடியுமா, ஒரு ஷிப் நடத்த முடியுமா? முடியாது. அலங்கோலம். கீபோர்டே போட தெரியாது, எந்த பாட்டு எந்த கார்டுல ஆரம்பிக்குது, டி மைனர்ல ஆரம்பிக்குதா இல்ல சி மைனர்ல இருக்கா, ஒண்ணுமே தெரியாம ஏதோ ஏனோ தானோன்னு வாசிச்சா அது அலங்கோலம். அந்த இடத்துல இடரல். கர்த்தருடைய வார்த்தையே தெரியாது. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும்னு இப்ப ஆசை, எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசை. ஆனா வசனத்தை குறித்த அறிவு இல்லை. அந்த ஊழியம் என்னத்திற்கு? அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. இந்த வசனத்தை தெரியுது, ஆனா வசனத்துக்கு நான் கீழ்ப்படியா மறுக்கிறேன். அந்த வசனத்துல சொல்ல என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில நான் கீழ்ப்படியா மறுக்கிறேன். அப்படின்னா நான் செய்கிறதான எல்லா தானம் தர்மமும் எல்லா ஊழியமும் இட் இஸ் ஆஃப் அட்டர் வேஸ்ட். அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை, நித்தியத்துக்கு போக முடியாது. பார்வைக்காக அதான் செஞ்சாங்க பரிசேயர் சதிசேயர், பார்வைக்காக ஊழியம் செஞ்சாங்க. நீண்ட ஜிப்பா, மேல இருந்து டாப்ல இருந்து கீழே வரைக்கும் ஜிப்பா, வெள்ளையும் சொல்லையுமா போறது, பந்தியில போய் முன்னாடி சீட்ல உட்கார்றது, பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் செய்யறது. அதாவது என்ன நற்காரியங்களை செய்தாலும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் வாழ வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே எந்த ஒரு காங்கிரிகேஷன், எந்த ஒரு சபை, எந்த ஒரு கொள்கை இருக்கிறதோ அதிலே நான் என்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த கூடி வருதலிலே மாத்திரமே நான் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணமா பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் ஞானஸ்தானத்தை நம்புறாங்க, சில பேர் ஞானஸ்தானத்தை நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, ஏப்பா ஜலத்தினால் பிறகு ஆவியினால பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துல அவன் பிரவேசிக்க மாட்டான். பிரதர், அங்க சொல்லியிருக்கிறது ஜலம்னு சொல்லியிருக்கிறது இது இல்ல.
ஞானஸ்தானம் இல்ல. சரி, ரைட், பரவாயில்ல. அது வார்த்தை ஏதோ ஒண்ணுன்னா, கர்த்தர் ஒரு மாதிரியை பின்வைத்து போனார்னா அந்த மாதிரியை பின்பற்றி நான் செல்ல வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒரு பந்தியை வச்சிருக்காரு, ஒரு அப்பம் வச்சிருக்காரு, ஒரு ரசம் வச்சிருக்காருன்னா பயபக்தியோட கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியில கலந்துகிட்டா ஆக்கினை தீர்ப்பு வரும். அநேகருடைய வாழ்க்கையில நாம பரிசுத்தமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், நாம தேவ பிள்ளைன்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. நம்முடைய குரூப்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் நித்தியத்துக்கு போவோம்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பிரதர்? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வைக்கிறேன், நினைவுக்கு வருகிறது. சிம்சோனை குறிச்சு பாக்குறப்ப, சிம்சோனை குறிச்சு எழுதியிருக்கு, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவன் எப்போதும் போல புறப்பட்டு போனான். போய் அந்த பொம்பளை மட்டில படுத்துருக்கிறான், அவ டார்ச்சர் பண்றா, மண்டையில தான் இருக்கு, என் முடியல தான் இருக்கு, போடுறா மொட்டையை போட்டு விட்டாட்டான். மொட்டையை போட்டு பலம் போச்சு. கர்த்தர் இல்ல, வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல புறப்பட்டு போனான். புடிச்சாங்க, கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க, மாவாட்ட வச்சாங்க. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சபை என்னை காப்பாற்றாது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பாஸ்டரால் என்னை காப்பாற்ற முடியாது. என் சபையில் இருக்கிறதான கொள்கைகள்னால என்னை காப்பாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நான் காப்பாற்றப்படுவேன். நல்லா கவனிக்கணும். வார்த்தை என்னென்ன சொல்லியிருக்கோ அந்த வார்த்தையை நான் வெளியே போல நாடணும், புதையலை போல தேடணும். பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்க தசமபாகத்தை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் நீ தசமபாகம் கொடுத்தே அவனுக்கு கொடுத்தாதான் ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா சாவுன்னு சொல்றது வேதத்துக்கு ஒத்து போவாது. என்கிட்ட வந்து தசமபாகம் கொடுன்னு ஒரு பிராசஸ கேட்டாருன்னா நான் சொல்லுவேன், நீ விருத்த சேதனை மட்டும் வா, நீ விருத்த சேதனை பண்ணினா உனக்கு நான் தசமபாகம் கொடுக்குறேன். வேதத்தை குறிச்ச அறிவில் கலாத்திய சபை அப்படிதான் இருந்துச்சு. அவங்க நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, எப்ப என்ன எதுல ஆரம்பிச்சு எதுல கொண்டு வந்து முடிக்கிறேன்? நான் தசமபாகத்துக்கு எதிரானவன் அல்ல, தசமபாகம் என்கிற வார்த்தைக்கு எதிரானவன். 10ல் 1 பங்கு கொடுக்கணும், அது என்னுடைய இஷ்டம். பிரதர், நான் 50,000 சம்பளம் வாங்குறேன் பிரதர், 5,000 இப்ப நான் பல கடனை வாங்கிட்டேன் பிரதர், இப்ப என் சம்பளமே 25,000 தான், என்னால 5,000 கொடுக்க முடியாது, நான் 2,000 கொடுக்கணும், கர்த்தர் கோச்சுக்குவாரா? அது சாபமா? அதாவது குர்பான் என்னும் காணிக்கை செலுத்தினா போதும், அம்மா அப்பாவை பாத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பரிசேயர் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த காலத்துல நீ கொடுத்தா மாத்திரம் போதும், வசனத்துக்கு கீழ்ப்படினும்ல, வசனத்தை குறித்த ஒரு அறிவு வேணும்ல. திருவாரூர் போயிருந்தோம், நானும் என்னுடைய மனைவி ஊழியத்துக்கு போயிருந்தோம், ஒரு வேலையா போயிருந்தோம், ஊழியத்துக்கு போல ஒரு வேலையா போயிருந்தோம். அங்க போய் ஒருத்தர் சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷம் சொன்ன அந்த நபர் சொல்றாரு, என் மனைவி கிட்ட சொல்றாரு, அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரு, நான் ஆரம்ப நாட்கள்ல புதுக்கோட்டை சபையில இருந்தேன், எங்க அப்பா அங்க போலீஸா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அந்த சபையில போனா ஏதோ ஒரு பாஷை பேசுறாங்க, அந்த பாஷை பேசினாலே எனக்கு பயமா இருக்கு, நான் அந்த சபைக்கு போக மாட்டேங்கிறாரு. இப்ப அவர் சபைக்கு போகாததுக்கு யார் காரணம்? அந்த பாஸ்டர் சபையில பேசுற அந்நிய பாஷை காரணம். ஏன் அந்நிய பாஷையை போய் சபையில பேசுறீங்க? நான் அந்நிய பாஷைக்கு எதிரானவன் அல்ல, நானும் பாஷையை பேசுகிறேன். ஆனால் அந்நிய பாஷையை பேச வேண்டிய ஒரு இடம் உண்டு. அந்நிய பாஷையை பேசுறது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமே தவிர மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிற அந்நிய பாஷையை நான் வீட்டிலே பேசுவது நலம். நான் சபையிலே ஊழியத்திலே போய் பேசும் பொழுது அந்த அந்நிய பாஷைக்கு நான் அர்த்தம் சொல்லாவிட்டால் சபையிலே பேசக்கூடாது என்ற வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பேசுகிறார்கள், வளர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். இன்னைக்கு நான் பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, கத்துறாங்க, குதிக்கிறாங்க, அதனால அந்த சபைக்கு போக மாட்டேன், பயமா இருக்குங்கிறாங்களே, அந்த ஆத்மா இடறுவதற்கு யார் காரணம்? அந்த சபை காரணம் அல்லவா? வார்த்தையை தெரியல, வார்த்தையை தெரிஞ்சாலும் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஏன்? நான் பெந்தெகோஸ்துன்னு சொல்றது. கேத்தலிக்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில டாக்டரின்ஸ் அது வேதத்தோடு ஒத்து போவாது. பெண்டிகாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில டாக்டரின்ஸ் வேதத்தோடு ஒத்து போக மாட்டேங்குது. ஏன்? வார்த்தை தெரிந்தாலும் அதுக்கு கீழ்ப்படிய சில நேரம் என்னுடைய சபை என்னை தடுக்கிறது, என்னுடைய கொள்கை என்னை தடுக்கிறது. அதாவது கேட்டால் மாத்திரம் போதாது, இவைகளின்படி நான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று, நான் வசனத்தின்படி வாழ வேண்டும், அவ்வளவுதான். என்னுடைய ஊழியம், நான் ஆண்டவருக்காக கொடுக்கிற காணிக்கை, நான் ஆண்டவருக்காக செய்கிற தியாகம், அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு செகண்ட் லைன்ல வைங்க. முதல்ல இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வேதத்துல ஒரு வார்த்தையை கூட நம்ம மீறாம இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது மட்டும் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கரை திரை அற்றவனாய் என்னுடைய மகன், என்னுடைய மகள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உனக்காக நான் ஊழியம் செய்யல, அதை நிறுத்துறா, நீ ஊழியம் செய்யதான் நிறுத்து, 2வது வை. உன்னை இல்லைன்னா நான் வேற ஆளை கூட நிறைவேற்றிட்டு போவேன், ஆனாலும் உன்னை கூட நான் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கணும், அதை கண்டிப்பாக உன்னை கூட நான் நிறைவேற்றுவேன். முதல்ல நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அநேக காரியங்கள் இருக்கு, பரிசுத்தம், கீழ்ப்படுதல், விசுவாசம், ஆண்டவரை போல வாழ்றது, மன்னிக்கிறது, ஜெபிக்கிறது, தொல்கையில பரிசுத்தம், நடத்தையில பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், அநேக காரியங்களை வசனம் போதித்தாலும் அந்த வசனத்துக்கு நான் நேரம் கொடுத்து வசனம் வாசிக்க மாட்டேன். அந்த வசனத்துக்கு நேரம் கொடுத்து வசனத்தை வாசிச்சாலும் நான் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கணும்னு படிப்பனே தவிர கர்த்தர் என்னோட என்ன பேசுறாருன்னு பொறுமையா நிறுத்தி கேட்க மாட்டேன்.
அதையும் மீறி நான் வசனத்தை கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம நான் பாட்டுக்கு ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி போவேன், அங்க போய் பிரசங்கம் பண்ணுவேன், இங்க போய் பிரசங்கம் பண்ணுவேன், அங்க போய் செய்வேன். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. அது வேஸ்ட், அது அட்டர் வேஸ்ட், அது வேண்டாம். தேவ பிள்ளைகளே, வேதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மத்தேயு சுவிசேஷத்துல 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 4 இடத்துல விதை விழுது. ஒண்ணு வழி அருகே விழுது, 2வது கற்பாறை நிலம், 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். இதுல பாத்தீங்கன்னா 13, 20, 21 போட்டிருக்கு. கற்பாறை நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். எது நிமித்தம் உபத்திரவம் வருது? மேத்யூ சாப்டர் 13 verse 20 and 21. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. என்ன பிரதர் சொல்றீங்க? உபத்திரவமும் துன்பமும் வசனம் கொண்டு வருமா? இந்த வார்த்தை கொண்டு வருமா? இது நிமித்தம் எனக்கு வருமா? இது என்ன கொடுமையா இருக்கு? வசனம் சொல்லுது, நல்லா கவனிக்கணும். நமக்கு பாடு உண்டு, வேதனை உண்டு, போராட்டம் உண்டு. எப்பயுமே ஆசீர்வாதம் அல்ல, பஞ்சுமெத்தை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தைன்னு நினைச்சுக்கிறாங்க. பைபிள் ஸ்டடியில வந்து கலந்துக்கிட்டா எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த பைபிள் ஸ்டடியிலால நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. இந்த பைபிள் ஸ்டடினால எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே. ஆனாலும் வசனத்தின் நிமித்தம் இங்க சொல்லுது, உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். என்ன பிரதர் சொல்றீங்க? இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருமா? அந்த பாதையில கொண்டு போகுமா? கொண்டு போகும்னு சொல்லி வசனம் சொல்றது. இது அநேகருக்கு தெரியாது. ஏன் பிரதர், நான் எதுக்கு சபைக்கு, நான் எதுக்கு ஆண்டவரை தேடுறேன்? என் நோய் சரியாகணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாங்க. நீ ஜெபிக்க வேணாம், போ, நீ முதல்ல உனக்காக ஜெபி, எனக்காக என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசம் இல்ல. இன்னைக்கு போய் அங்க ஜெபிச்சுக்கிறது, இங்க ஜெபிச்சுக்கிறது, இங்க ஜெபிச்சுக்கிறது. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர், என் தகப்பன் எனக்குரிய காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் எனக்குள்ள இல்லையே. நான் மற்றவர்களை நாடி திரிந்து ஓடுகிறேனே, நான் என்னைக்கு வளர்றது? அங்க போலாமா, இங்க போலாமா? வேதம் சொல்லுது, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். புது மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, நாம் விடும் பெருமூச்சுகளின் வாயிலாக ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் எனக்கு ஆண்டவரே எனக்காக வேண்டிக்கங்கன்னு சொல்ல முடியாதா? வேற அதே அதிகாரத்தை 8ல போட்டிருக்கு, ரோமர்ல, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார், ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். இவங்க 2 பேர் மாத்திரம் தான் வேண்டுதல் நமக்காக செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் 2 பேரை தவிர வேற யார் வழியாவது போனா அது விக்கிரக ஆராதனை, அது கர்த்தருக்கு பிடிக்காது. தொழுகையிலே அது பரிசுத்தமற்ற ஒரு காரியம். சோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. நாம தியானிக்க இருக்கிறதான காரியம் வசனம் என்னும் நல்ல பங்கு. Word of God is a good portion. நான் என்ன சொல்ல வரேன் பிரதர்? என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வர்றது, வசனத்தை குறித்த அறிவு நம்ம எல்லாருக்கும் வேணும். அந்த வசனத்தை நான் கடைபிடித்து வாழ வேண்டியது அவசியம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கரை திரையற்ற மகனாய் என்னுடைய மகன் ராஜா இருக்க வேண்டும். அவனை பாக்குறப்ப, இதோ என்னுடைய மகனை பாக்குறேன், ராஜாவை பாக்குறேன், ஒரு காலத்துல அவன் எப்படி இருந்தானோ அது வேற, இன்னைக்கு அவன் என்னை போல இருக்கிறான்னு கர்த்தர் சொல்ற அளவுக்கு நான் வாழ வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் தேவனுடைய செயல்பாடு, தேவனுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஊழியத்திலே எடுத்துக்காட்டு 1, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எடுத்துக்காட்டு 2, 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். என்ன போட்டிருக்கு? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். எடுத்துக்காட்டு 3, உங்க எல்லாருக்கும் தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லல, உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். எடுத்துக்காட்டு 4, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என் பெண்ணே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் சிலுவை இருக்கும். கர்த்தரோடு வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, வேதத்தின்படி வாழ ஆரம்பிச்சா, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் அனுதினமும் இருக்கும். எடுத்துக்காட்டு 5, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரைட். 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே நீ ஆண்டவரை தேடி வா, உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில தப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, நோய் வந்துடுச்சா, நீ தப்பு செஞ்சுட்ட, ஆண்டவர் உன்னையே இப்படி சோதிக்கிறாரு இப்படின்னு சொல்றது வேதத்தோட ஒத்து போகாத ஒரு உபதேசம். அதை நம்பாதீங்க.
சில நேரங்களிலே நமக்கு நெருக்கம், சில நேரங்கள் இல்ல, பல நேரங்களில் நெருக்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு நான் 5 விதமான எடுத்துக்காட்டுகளை உங்கள் முன் வைத்தேன். ஏன் பிரதர் இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, பாடு வர்றப்ப, பிரச்சனை வர்றப்ப நிறைய பேர் நிக்க மாட்டாங்க, விழுந்து போயிடுறாங்க. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேடுறது. நான் ஆண்டவரை தேடுறேன், என் ஊழியம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையில நோயே வரக்கூடாது, நான் இன்னும் செழிப்பா இருக்கணும், இல்ல என் வாழ்க்கையில நோய் வந்துச்சுன்னா கர்த்தரை அடிச்சுட்டாரு. அது வேதத்துக்கு ஒவ்வாத ஒரு உபதேசம். அது அதாவது ப்ராஸ்பெரிட்டி டாக்ட்ரின், அது வேதத்தோட ஒவ்வாது. கர்த்தர் எல்லாம் சொல்லிட்டாரு, எப்பா இந்த கஷ்டங்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வரும், ஆனா உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நடத்துவேன், என் கிருபை உன்னை தாங்கும், என் இறக்கம் உன்னை தாங்கும், என் கேடகம் உன் கையில இருக்கு, நான் உன்னை அந்த நேரத்திலும் இக்கட்டிலும் இடுக்கிடலும் என்னுடைய வார்த்தை நான் உன்னை நடத்தி செல்வேன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வசனம் என்னும் நல்ல பங்கு. அது மாத்திரமல்ல, அதாவது இந்த வசனத்தை குறிச்சு பாக்குறப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்னன்னா எடுபடாத ஒன்று. பிரதர், எடுபடாத ஒன்றுனா என்னன்னா, அதை என்கிட்ட யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது, பொல்லாங்கனால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? அது நல்ல நிலம் என்கிற இடத்தில, என்னுடைய இதயத்திலே அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அதற்கு நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். அதை யாராலும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. யாக்கோபு சொல்றாப்ல 1:22, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, என்னவா, நீங்கள் உங்களை ஏமாற்றாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். எப்படியா? கேட்டு போவாங்க. பிரதர் சூப்பர் மெசேஜ், என்ன பிரதர் பின்றாரே மெசேஜ், என்னத்துக்கு இது, அது என் வாழ்க்கையில இல்லையே, நான் கடைபிடிக்கலையே. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:48 சொல்லுகிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். தேவ பிள்ளைகளே, இந்த வசனம், இப்ப போதித்துக் கொண்டிருக்கிறதான வசனம், உங்க கையில் இருக்கிறதான பைபிள்ல இருக்கிற புதிய ஏற்பாட்டு சட்டங்கள், வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னை நியாயம் தீர்க்கும், உங்களை நியாயம் தீர்க்கும். நம்ம எதுக்கு வர்றோம்? ஆண்டவரே என் வாழ்க்கையில சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறார். சமாதான சந்தோஷம்லாம் ஆரம்ப நிலைமை. அதுக்கப்புறம் பாடு வந்தா பாடு மாறணும், உபத்திரவம் மாறணும், வியாதி மாறணும், சூழ்நிலை மாறணும், இது மாறணும், இது நடக்கணும், அது நடக்கணும். இம்மைக்காக மாத்திரம் தேடுறோம். உங்களுடைய வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கோமா? அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் என்னும் நல்ல பங்கு. ஏன்? இந்த வார்த்தை என்னை நியாயம் தீர்க்குமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் ஒண்ணு சொல்றேன், நான் என் சபைக்கு போறேன், என் சபையில இருக்கிற எல்லாமே இந்த வார்த்தைகளின்படி இருக்காது. அப்ப இல்லாத ஒண்ணுல நான் தலையிட மாட்டேன். இதுதான் என்னுடைய வைராக்கியம், இந்த வார்த்தை. அதனால நான் சபை கூடி வருதலை விட மாட்டேன். வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நானும் விட்டு விடாமல், நான் விட்டு விட மாட்டேன். என் சபையில ஒரு சில காரியம் வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் இருக்கு, ஆனாலும் நான் அந்த சபைக்கு போறேன், அங்க வகிக்கிறேன், அதிலே நான் கலந்து கொள்ள கூடாது. கலந்து கொண்டால் இந்த வார்த்தை என்னை நியாயம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. எதுக்கு இந்த பைபிள் ஸ்டடி? எதுக்கு இத்தனை நாள் பைபிள் ஸ்டடி? நாம் எல்லாரும் கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் அநேக வாய்ப்புகள் உண்டு. பிரதர் அநேக வாய்ப்புகள் கொடுக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீங்க டீச் பண்ணுங்க, நீங்க டீச் பண்ணுங்க, நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்லது. பட் ஆனா இது டீச்சிங் மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையின்படி நான் என்னை சீரமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் என்னை பார்க்கும் பொழுது நான் அவருடைய பார்வையிலே செம்மையானவனாய், நீதிமானாய், உத்தமனாய், கரை திரையற்ற ஒரு நீதிமானாய் விளங்க கர்த்தர் விரும்புகிறார். சோ பாயிண்ட் நம்பர் 1, வசனம் என்னும் நல்ல பங்கு. வேர்ட் ஆஃப் காட் இஸ் a good push. வாசிக்கலாம். 2வது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். அது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல பிரதர். அந்த வசனம் பைபிள்ல கொஞ்சம் இந்த பேஜ் கிழிஞ்சு மாத்தி ஒட்டி வச்சிருக்கேன். ரோமன்ஸ் சாப்டர் 10 வேர்ட்ஸ் 17. கொஞ்சம் படிங்க பிரதர், எனக்கு கண்ணுக்கு தெரியல செல்லுல. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேங்க்யூ பிரதர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். பாயிண்ட் நம்பர் 2, விசுவாசம் என்னும் நல்ல பங்கு. Faith is a good portion. என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் இந்த விசுவாசம் கீழ்ப்படுதல்னு உங்க பிரசங்கத்துல இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா உனக்கு தேவையானது ஒன்று, வார்த்தை மாத்திரம் தானே சொல்றாரு. நீங்க என்ன அடுத்து விசுவாசங்கிறீங்க, அடுத்து கீழ்ப்படுதல்கிறீங்க, இதெல்லாம் சொல்லலையே ஆண்டவரு. அதாவது நாம தியானிக்க இருக்கிறதான விசுவாசம்
இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஃப்ரம் தி வேர்ட். வழித்தோன்றல், வார்த்தையிலிருந்து வழித்தோன்றல் விசுவாசம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். So point number 2, விசுவாசம் என்னும் நல்ல பங்கு. Faith is a good portion. Faith comes from hearing. That is hearing the good news about Christ. கேட்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், வேதத்திலிருந்து படிக்கிறேன், அதிலிருந்து எனக்கு விசுவாசம் வருகிறது. இந்த மாசம் எனக்கு வந்த வார்த்தை 10வது அதிகாரம் 11வது வசனம், ரோமர், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. 2 இடத்துல அந்த வார்த்தை வருது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து ஒரு சில காரியத்தை எதிர்பார்த்து இருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாள் பைபிள் ஸ்டடியில கலந்துட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறாதா? என் கவலைக்கு ஒரு பதில் கிடைக்காதா? என் வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கிறேன், என் வீட்டுல சந்தோஷம் இல்லை பிரதர், என் வீட்டுல வெகு நாட்களா கண்ணீரா இருக்கு, துக்கமா இருக்கு, வியாதியா இருக்கு, எனக்கு பல போராட்டங்கள் உண்டு, கடன் பிரச்சனை இருக்கு, எதிர்காலத்தை குறிச்சு எனக்கு கவலை, பிள்ளைகளை குறிச்சு கவலை, பெற்றோரை குறிச்சு கவலைன்னு சொல்றீங்களா? வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பாயிண்டா இருந்தாலும், நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட சொல்றது அதான். நான் இருக்கிற சேலஞ்சஸ், நான் ஃபேஸ் பண்றதான ஒவ்வொரு சவால்களும் நீங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னை சுத்தி சவால்கள் இருக்கு, எல்லா சைடும் என்னை சுத்தி அம்பு இருக்கு. நான் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறேன். சரீரத்துல பாத்தீங்கன்னா பிளட்ல ஒரு லெவல் ஏறிக்கிட்டே போகுது, எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் என்னுடைய லெவல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கர்த்தரை நம்புகிறேன். எனக்கு கொடுத்த சரீரத்தை கொடுத்தவர் என் ஆண்டவர், என் ஆண்டவரை நம்புகிறேன், என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் நடத்தினாரு, ஸ்தோத்திரம். அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலே பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, இன்னும் எக்ஸெட்ரா என்னென்ன காரியத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கிறதோ, அந்த கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், வச்சிருங்க. அண்ணால் வச்சுட்டா அதுக்கப்புறம் அவர் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், அவர் காலங்களை மாற்றுவார், அவர் சமயங்களை மாற்றுவார், அவர் நன்மையானவர்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாட் இஸ் ஃபெய்த்? பல தடவை சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். விசுவாசம் என்றால் என்ன? தேவனிடம் கேட்பதை பெற்றுக்கொள்வேன் என்பது விசுவாசம் அல்ல. தேவனிடம் கேட்பதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாமல் போனாலும் என் தேவன் என் வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார் என்பதுதான் விசுவாசம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். வார்த்தை என்ன சொல்லுது பாத்தீங்களா? லூக்கால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பெற்றோரை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, வியாதியை குறித்து கவலை, வேலையை குறித்து கவலை, கடன் பிரச்சனையை குறித்து கவலை. எப்பா இதெல்லாம் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்க் எழுதின சுவிசேஷத்துல எடுக்க வேணாம், நேராயிரும். 9வது அதிகாரம் 23, 24 பாக்குறப்ப ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிருது. எங்க பார்த்தாலும் அந்த பிசாசு எப்பப்பெல்லாம் பிடிக்குதோ அவன் வாயில நுர தள்ளுது, அவனை போய் நெருப்புல தள்ளுது, தண்ணியில தள்ளுது, அவனை கொல்ல பாக்குது. அவனை கொண்டு வர்றாங்க, இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. ஏப்பா வாங்கப்பா, வாப்பா, வாயா போலாம், பெரிய பாஸ்டர் வந்திருக்காரு, வாயா போலாம், சரியாயிரு, வா, ஒன்னும் கவலைப்படாது, வா. பிள்ளையோட அப்பாட்ட சொல்லி கூட்டு வராங்க. வந்துட்டாப்ல, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அப்பா சொல்றாப்ல, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். உடனே அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சுகம் கொடுத்து அனுப்புறார். கவனிக்கணும், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில இதுல இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலுமே கர்த்தரை நம்ப முடியாத சில சூழ்நிலைகளுக்கு நாம் வருவோம். அப்ப இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் நம்ம விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நீர் உதவி செய்யும் அப்படின்னு ஜெபிச்சீங்கன்னா அந்த அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஏன் பிரதர் விசுவாசிச்சுதான் ஆகணுமா? ரோமர் 14:23 சொல்லுது, விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். என்ன பிரதர் அப்படியா? விசுவாசிக்கலன்னா பாவமா? பாவம். என் ஆண்டவரை நான் விசுவாசிக்காமல் போனால் அது எனக்கு பாவமாக எண்ணப்படும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்றீங்க? தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். அவரை தேடுகிற பிள்ளை நான்
நான் பிள்ளை என்றால் என் தகப்பன் எனக்கு ஒரு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் கேட்டாலும் கேட்காமல் போனாலும், ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் போனாலும், உபவாசம் போட்டாலும் உபவாசம் போடாமல் போனாலும் எனக்கு தேவையானதை என்னுடைய தகப்பன் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் விசுவாசம். ரோமர் 4:18. நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் தாத்தா யாரு? ஆபிரகாம் தாத்தா அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். மாத்திரமல்ல, விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு முதல்ல என்ன இதானிச்சோம்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல வசனம் தெரியணும், அப்புறம் வசனத்தின்படி வாழணும். ரெண்டாவது என்ன பாக்குறோம்? விசுவாசம். எப்படி இருக்கணுமா? விசுவாசத்துல ஒண்ணுமே வழி இல்லை, ஆனா விசுவாசத்தில் வல்லவனானான். யாரு? ஏப்ரஹாம். அதே போல இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற உங்களுடைய தகப்பனாகிய தேவன், உங்களுடைய சகோதரனாகிய கிறிஸ்து, உங்களுடைய சகோதரனாகிய துணையாளர் விரும்புகிறார். இன்று முதல் நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறணும். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவர் பெரியவர், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அந்த விசுவாசம் வேணும். அவர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார், என் வாழ்க்கையில அவர் போதுமானவராய் இருப்பார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவரால் முடியும். சத்துருவை ஒடுக்க, மேற்கொள்ள, முறிய அடிக்க அவரால் மாத்திரமே முடியும். நான் விசுவாசிப்பேன். பாயிண்ட் நம்பர் 2, விசுவாசம் என்னும் நல்ல பங்கு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனம். Acts chapter 6 verse 7. பிரதர் படிங்க பிரதர், இந்த வார்த்தையை மாத்திரம். Acts chapter 6 verse 7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள் அநேகரும் எதற்கு கீழ்ப்படிந்தார்கள்? விசுவாசம். எதற்கு கீழ்ப்படிந்தார்கள்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். சோ பாத்தீங்களா, ரெண்டாவது என்ன பார்த்தோம்? விசுவாசத்தை குறிச்சு பார்த்தோம். விசுவாசம் என்னும் நல்ல பங்கு. மூணாவது அதிலே வருது, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சோ பாயிண்ட் நம்பர் 3, கீழ்ப்படிதல் என்னும் நல்ல பங்கு. Obedience is a good portion. ஏற்கனவே பல தடவை சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாத்தினாரா? காப்பாத்தினாரு பிரதர். நெருப்புல இருந்து தப்பிச்சாங்க பிரதர். ஆனா ஸ்தேவானை கர்த்தர் காப்பாத்தினாரா? இல்ல பிரதர். எங்க பிரதர் போனாங்க? தூதர்கள்லாம் போய் ஒளிஞ்சு கொண்டாங்களா? ஆபத்துல அந்த ஸ்தேவானை காப்பாத்திருக்கணும் இல்ல? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காப்பாத்த போனாங்களே, தீயோடையும் சாப்பிட போயிட்டாங்களா தூதர்கள்? ஆளை காணமே. அது தேவ சித்தம். தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். சிங்க கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் கிடந்தேன், சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தானியேலை காப்பாத்திட்டாரு. ஆனா யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் காப்பாத்தலையே. என்னப்பா ஸ்தேவான் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? அப்போஸ்தலர் 6:5 சொல்லுது, அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாயிருந்தான். He was filled with hope and Holy Spirit. At the time of death 7:55 சொல்லுது, அவன் பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாய் வானத்தை அந்த பாக்குறான். கல்லாலே அடிச்சு கொள்றாங்க, படுவாவி பயலுங்க. இந்த ஸ்தேவான கல்லாலே அடிச்சு கொள்றாங்க. நான் நினைக்கிறேன், ஸ்தேவானுக்கு எங்க அம்மாவோட இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸ்தேவானுக்கு வழி தெரியாம இருந்திருக்கலாம் போல ஒருவேளை கடைசி நேரத்துல. என்ன பிரதர் புதுசா ஒரு டாக்டரின் சொல்றீங்க? இது கற்பனை, உபதேசம் அல்ல. ஏன் அப்படின்னா, ஸ்தேவான் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மேல இயேசு நிக்கிறாரு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, இயேசுவானவர் நிக்கிறாருன்னு அதை பார்த்தோன்னே இங்க மண்டையில அடி உழுது, வயிற்றுல அடி உழுது, நெஞ்சில அடி உழுது, கல்லு உழுது, காதுல முழுது, ரத்தம் வருது. அந்த வலி, அந்த கல்லு, அந்த பயம் அவருக்கு தெரியல. ஏன்? அவன் கர்த்தரை மாத்திரம் பார்த்தான். அவனுடைய முகம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில பாடு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம பாடு பிரச்சனையை பார்க்க வேணாம், கர்த்தரை மாத்திரம் பார்த்தால் போதும். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்றால் கிருபையை கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டு செல்வார். அதான் சொல்லுது எபிரேயர்ல, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். என்ன சொல்ல வருது? சில பேருடைய வாழ்க்கையில அற்புதம், சில பேருடைய வாழ்க்கையில அற்புதம் இல்ல, அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். 12:1 ரோமர். இப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? கைதட்டி பாடுவது, குதிப்பது அதல்ல. அது செகண்டரி வர்ஷிப். இது பிரைமரி வர்ஷிப். என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது. கீழ்ப்படிதல் என்னும் நல்ல பங்கு. சாமுவேல் சொல்றாரு 16:22 1 சாமுவேல்ல, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். டு ஒபே இஸ் பெட்டர் than sacrifice. டு ஒபே இஸ் பெட்டர் than doing ministry. ரோமர் 1:6-7. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுவது மற்றவர்களை, அது நம்முடைய வேலை. மற்றவர்களை இந்த விசுவாசத்திற்கு நாம் கீழ்ப்படிய பண்ணுவது நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு கட்டளை. அதற்கு முதலில் நான் கீழ்ப்படுகிறவனாய், அவருடைய பார்வையிலே செம்மையானவனாய் இருக்க வேண்டும். கடைசியாக நான் மீண்டும் ஒரு முறை செய்தியின் தலைப்பையும் 3 காரியத்தையும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாம் தியானிக்கிறதான தலைப்பு தேவையானது ஒன்றே. only one thing is necessary. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் தேவை. இது முதல் காரியம் என்ன? வசனம் என்னும் நல்ல பங்கு. மார்த்தாள் ஒன்னும் தப்பு செய்யல. மார்த்தாள் மேல அநேகர் தப்பு சொல்லுவாங்க. மார்த்தாள் ஒன்னும் தப்பு செய்யல. இப்ப இயேசு வந்திருக்காரு, நான் இட்லி ரெடி பண்றேன், கேசரி ரெடி பண்றேன், மெதுவடை ரெடி பண்றேன், நான் மாத்திரம் தனியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேனே, ஆண்டவரே வந்து கேட்கிறாப்ல, உமக்கு கவலை இல்லையா? நான் ஒருத்தர் தனியா மாவு ஆடிக்கிட்டு இருக்கேனே, உளுந்த வடை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கெஸ்ட் வந்திருக்கிறீங்க, சட்னியை அரைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மார்த்தால பாருங்க, அங்கேயே குந்திக்கிட்டே இருக்கா பாருங்க, அவளுக்கு வர சொல்லுங்க எந்திரிச்சு. ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரை பார்த்தே கேட்கிற, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? என்ன குறிச்சு உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நாம கேட்கிறோம். அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தகப்பன் எனக்குரிய, நமக்குரிய, நம்முடைய குடும்பத்திற்குரிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்கு தேவையானது ஒன்றே, அவருடைய வசனம் என்னும் நல்ல பங்கு. வேர்ட் ஆஃப் காட் இஸ் a good portion. பாயிண்ட் நம்பர் 2, அந்த வசனத்துக்கு நான் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன். விசுவாசம் என்னும் நல்ல பங்கு. அந்த வசனத்தை அப்படியே வெள்ளிய போல நாடி, புதையல போல தேடி, ஒரு சின்ன புள்ள எப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதோ, அதே போல இந்த வசனத்தை நான் விசுவாசிப்பேன், ஏற்றுக்கொள்வேன். எப்ப? இன்பத்தில் மாத்திரமல்ல, துன்பத்திலும். எப்ப? ஜெபத்திற்கு பதில் கிடைச்சா மாத்திரம் இல்ல, பதில் கிடையாமல் போனாலும். 3வது காரியம், கீழ்ப்படிதல் என்னும் நல்ல பங்கு. நான் விசுவாசத்தோடு நிறுத்திட மாட்டேன். அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணுவேன், அபியாசப்படுத்துவேன். எப்ப? நெருக்கத்துல. ஞாயிற்றுக்கிழமை போறோம், சர்ச்சுக்கு போறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வர்றோம், ரைட். ஆனாலும் அடுத்த நாள் திங்கட்கிழமையில இருந்து நம்ம வாழ்க்கையில போறப்ப நெருக்கம் வருது, உபத்திரம் வருது, பாடு வருது. அன்னைக்கு நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல் வழியாய் என் தேவனுக்கு நான் யார் என்பதை காண்பிப்பேன், நிரூபிப்பேன். நான் தேவ பிள்ளை என்பதை மணிக்கு மணி பிசாசுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன். கீழ்ப்படிதல் என்னும் நல்ல பங்கு. முதல்ல வசனம், 2வது அந்த வசனத்தை விசுவாசிப்பேன், 3வது என் வாழ்க்கையில நான் கீழ்ப்படிந்து போவேன். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு தெரியலன்னா, இந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். படிச்சா மாத்திரம் போதாது, இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் நன்மை செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார்னு நம்புங்க. கர்த்தர் நன்மையான விலை உங்களை வாழ்க்கையில செய்வார். மாத்திரம் அல்ல, எந்த நேரமும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. ஆண்டவரே, சில நேரம் உங்களால முடியலன்னா அவங்க அந்த புள்ளியோட அப்பாவை மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆயினும் இந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு கேளுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. மீண்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. மரணம் எப்ப வரும்னு தெரியாது. ஆனா நான் மரித்த பிற்பாடு எனக்கு இன்னொரு சான்ஸ் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி செம்மையானவனா, உத்தமனா வாழ்ந்தா பரலோகத்துல எனக்கு பலன் உண்டு. எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஊழியமும் செஞ்சு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற நரகம் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம நரகத்திற்காக நம்ம உண்டாக்கப்படல, நித்திய ஜீவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். அருமையான வேத பகுதியை ஷேர் பண்ணதுக்காக நன்றி. நல்ல பங்கை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவையானது ஒன்றே என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தெரிந்து கொள்வோம். அவருடைய வசனத்துக்கும், அவருடைய வசனத்தை விசுவாசிப்பதற்கும், கீழ்ப்படிதலுக்கும் தெரிந்து கொள்வோம். மகிழ் நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி.
ஏதாயிலும் வேத வசனங்களோ கேள்விகளோ இருக்குமானால் இந்த நேரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென். பிரதர் அப்படியே ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? எஸ், ஜெபிக்கலாம். இருக்கிற இடங்கள் நான் ஜெபிப்போம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில எது தேவையோ ஆண்டவரே, அவர்கள் சரியா அதை பிடிச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி உங்களுடைய இதயத்திற்கு ஏற்றவர்களை மாற வாழ கனி கொடுக்க நீர் அவர்களை மாற்ற வேண்டுமாய் நான் கெஞ்சுகிறேன். வசனம் என்னும் நல்ல பங்கு. அவங்க வாழ்க்கையில வசனம் தெரிந்திருக்கணும். இந்த வசனத்தை படிக்கணும் நேரம் ஒதுக்கி ஆண்டவரே. மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை உங்களை விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களை அபியாசப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசையும் நாங்க முறியடிக்கணும். எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சவால்களையும் நாங்க ஜெயிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாங்க உமக்காக தருகிறோம். இந்த வாழ்க்கையை நாங்க உமக்காக தருகிறோம். இந்த சரீரம் உமக்கு, இந்த ஆவி உமக்கு, இந்த ஆத்மா உமக்கு, எங்கள் கண்கள் உமக்கு, எங்கள் செவிகள் உமக்கு, எங்கள் கைகள் உமக்கு, எங்கள் கால்கள் உமக்கு, எல்லாம் எங்கள் குடும்பம் உமக்கு, எங்கள் பிள்ளைகள் உமக்கு ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமக்கு தருகிறோம். வருகிற சவால்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகளை மேற்கொள்ள எங்கள் கிருபைகளை தாங்க, வல்லமை தாங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டடியில யாரெல்லாம் இருக்காங்களோ நாங்க எல்லாரும் பயன்படணும் ஆண்டவரே. பரலோகத்தை நாங்க மொட்டை கையோட வந்து நிக்க கூடாது ஆண்டவரே. அநேகரை நீதிக்கு உட்படுத்த உங்களுடைய பணியை உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும். Thank you.